ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, உங்களோட உங்கள் பர்சன் இப்போ வந்து கரண்ட் ஃபீலிங் என்ன, அவரோட தாட் என்ன ஓடிட்டுருக்கு, அவர் மைண்டில் என்ன இருக்குது, அதே மாதிரி யாருக்கா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறாரு, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இந்த ஃபஸ்ட்டு பைலுக்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், செகண்டுக்கு வந்து க்ரீன் கலர், தேர்டுக்கு வந்து எல்லோ கலர். நீங்கள் இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம் பைல். இது த்ரோட் சக்ரா, இது வந்து ஹார்ட் சக்ராக்குரியது, இது வந்து சோலார் ப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சக்கரங்கள் வச்சு தெரிஞ்சதுன்னா அதை பண்ணிக்கோங்க, இல்லை கலர் வச்சு எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். யுவர் சாய்ஸ். ஓகே, சரி. நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களோட ஆரா ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ராங்காக வந்து இங்கே நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதனால் உங்களோட ஆராவோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ராங்காக வரும். ஓகேவா? சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்குது. அதனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ இந்த டிவைன் பட் சேனலுக்குள்ளே உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக பதிவிடும் போது நீங்கள், நான், யூனிவர்ஸ். ஓகே, இங்கே சாமுவேல் இருக்கார். ஏஞ்சலை நல்லா மனசில் நினச்சிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும். பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட பர்சன் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்களா, கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்களா, வாட் எவர் சிச்சுவேஷன் பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து லவ் ஆரக்கிள் டெக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ப்ளேஃபுல்னஸ் அப்படிங்கிறாரு. லவ்வர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ஸோ இந்த கார்டு வழியாக உங்களுக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப வரலையோ, நீங்கள் அன்பு பாசம் எல்லாம் நிறைய காமிக்கிறீங்க உங்கள் பர்சன்கிட்ட ஓவராக. ஆனால் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லி ரொம்ப கோபம், ரொம்ப கில்ட் ஃபீலிங் வேறு ஒரு சிலருக்கு. நாம் இவ்வளோ இருக்கோம், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு இதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு டஃப் மைண்டு, ஒரு கோபதாபங்களோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. ஃபஸ்ட்டு மனசில் சந்தோஷம் இருந்தால் தானே முகத்தில் தெரியறதுக்கு. இங்கேயே நிறையா இது பண்ணி வச்சுருக்கீங்க, டம்ப் பண்ணி வச்சிட்டிங்க. அப்புறம் எப்படி ஃபேஸில் ஸ்மைலிங் வரும்? மனசில் சந்தோஷம் இருந்தால் ஃபேஸில் ஸ்மைலிங் வரும். கரெக்டாக? கொண்டு வாங்க, ஸ்மைலிங் கொண்டு வாங்க. உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்னெல்லாம் செஞ்சால் சந்தோஷப்படுவீங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. எஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்கள் பர்சனை பற்றின ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவர் திங்கிங், ஓவர் தாட்டு ஓடிட்டுருக்கு. அன்பை கொடுக்க சொல்கிறார். நீங்கள் அன்பாக இருங்க. அன்பு ஒன்று தான் வந்து கிரேட்டஸ்ட் ஹீலர் சொல்லிட்டார். அப்புறம் என்ன, அன்பே சிவம் சொல்கிறோம்ல, அன்புக்கு மட்டும்தான். இதுதான் இறைவன் எல்லோரும் அன்பு காட்டுங்க, ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னாரு. ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னு அப்படின்னா, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொன்ன விஷயங்களை தான் கர்த்தரும் சொல்லுறார். நீ அன்பாக இருந்தேன்னா அந்த அன்பே அவங்கள ஹீல் பண்ணிவிடும். அவங்க முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டால் கூட அவங்களுக்குள்ளே இருக்க மனிதத்தன்மையை கொண்டு வரும். சரி, நம்ம இவ்வளோ கெடுதல் பண்ணால் கூட அவன் வந்து நமக்கு திருப்பி நல்லதே செய்கிறாங்க, அவங்க செஞ்சதை நினச்சி அவங்களே வந்து வெக்கப்படுவாங்க. நம்ம இவ்வளோலாம் ஒரு கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டோமா, சரி நம்ம மேலே உண்மையான பாசம் இருக்குது அவங்களுக்கு, அவங்கள போய்ட்டு நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீல் டச் ஆகும் அவங்களுக்கு. அதனால தான் அந்த விஷயத்தை செய்ய சொன்னாங்க. ஆனால் இப்போது கொஞ்ச காலமாக இந்த காலத்துக்கு அவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான சோல்லாம் இருந்துச்சு. ஐ மீன் அந்த மனிதர்களுக்கு அந்த தன்மை இருந்தது. கொஞ்சம் பேர் தான் அரகண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீ இன்னொரு கணத்தை காமிச்சேன்னா உன்னைய காலியாக பண்ணிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க பீப்புள்.
அப்போது நீங்கள் என்ன எப்படி இருக்கணும், உங்களுக்கு தெரியணும் இது வந்து கரெக்டான விஷயமா, நம்ம தேர்ந்தெடுத்துக்க விஷயம் கரெக்டானதா, இந்த பர்சன் ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணு. உன்னை நீ வந்து லவ் பண்ணு. நீ உன்னை ஹீல் பண்ண உன்னை நீ வந்து செல்ஃப் லவ் பண்ண உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. நீ யாரையும் போய் மாற்ற வேண்டாம். உன்னோட லவ்வரை வந்து நீ மாற்றணும். நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறேன், அவர் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நீங்கள் பார்க்குறது, நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல். நான் நிறைய அவங்களுக்காக வந்து ஃபைனான்ஸ்லேருந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கு டைமிங்லேருந்து எல்லாமே கொடுத்தேன். ஆனால் அவங்க திரும்ப எனக்கு ஏமாற்றம் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். கரண்டில் இந்த உங்களோட பர்சன் மூலமாக நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் பிரேக்கில் இருக்கீங்களா அப்படிங்கிறதுனா அப்படி சொல்ல முடியாது. என்னென்னா என்ன அந்த மாதிரி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் இது. ஓகேவா? ஆனால் அவங்கள பற்றின ஏதோ ஒரு ஒரி உங்களுக்கு, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க நம்ம கையை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற தாட் ஓடிட்டுருக்கு. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட சிறந்த பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கான அந்த விஷயங்களை கொடுக்குறாரு. இப்போ என்ன கொடுத்துட்ருக்காருன்னா, லவ் ஒன்று தான் உன்னை வந்து ஹீல் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு தெரப்பின்னு சொல்லிட்டாரு. லாஃபிங் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷத்தையே மறந்துட்டீங்க, செல்ஃப் லவ் பண்ண மறந்துட்டீங்க. இந்த கார்டு மூலமாக இதையும் சொல்கிறார். செல்ஃப் லவ் பண்ணல நீங்கள் உங்களை நேசிங்க. உங்களை நேசிக்கிறவங்க தானாக உங்களை நேசிப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னையே நான் கொடுக்குறல்ல உனக்கு அன்பு, நீயே என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நேசிங்க நல்லா. ஓகே, சரி. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க டாரூட்டில் பார்க்கலாம். அதான் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்க இப்போ கரண்டில் நீங்கள் நிறைய அவருக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அந்த பர்சனுக்காக. நீங்கள் மேலாக இருந்தனா ஃபீமேல், உங்களோட ஃபீமேலுக்காக. ஒரு சிலர் மேரேஜ் ஆகி கூட நீங்கள் இருக்கீங்க. உங்களோட ஹஸ்பண்ட்காகவோ இல்லை உங்கள் ஒய்ஃப்காகவோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக அவங்க மேலே ஒரு இன்டென்ஷன் இல்லை. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். ஒரு சிலர் ஒரே வீட்டில் கூட இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறேன், பட் எனக்கு எதுவும் ரிசல்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியலையே. அப்படியா? நான் ஏஞ்சல் கிட்டலாம் ப்ரே பண்ணுறேன். சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட சொல்கிறேன், மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட சொல்கிறேன், எல்லா ஏஞ்சல்ஸ்கிட்டையும் நான் ப்ரே பண்ணுறேன். நான் வந்து பண்ணுற விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனோட ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். நான் வந்து அந்த பர்சனை நான் விட மாட்டேன், அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சியம்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. எனக்கு இன்ட்யூஷன் சொல்லுது, அதனால் சொல்கிறேன். அப்படி தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டுருங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லுமே அவங்கள பற்றியே ஓடுது. உங்களை பற்றியே சதா யோசனை. ஏன் இப்படி நடக்கலை? நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஏன் நடக்கலை? ஸோ உங்களை பற்றியே நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்களாகவே இல்லை. நீங்கள் இப்படி அவங்கள பற்றியே திங்க் பண்ணுறதுனால உங்கள் வேலைகளில் ரொம்ப டவுனாக இருங்க. உங்கள் ஜாபில் சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லை, பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. சில பேர் வந்து ஃபெயிலியர் கூட பார்த்துருக்கலாம். இது வந்து எதுல ஃபெயிலியர் பார்த்துருக்கலான்னா, உங்களுக்கான அந்த வேலையில் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் போகிறது, பிஸ்னஸில் சக்ஸஸ் இல்லாமல் போகிறது, எல்லா இடத்துலையும் இதோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகம், ரிச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இதில் இருப்பீங்க. ரொம்ப அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஒரு 10%லேருந்து 20% பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட இருக்கலாம். உங்கள் ஏஜ் குரூப்லாம் பிலோ 35, 25, 40க்கு பிலோவாக இருக்கீங்க. சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. அதனால் ரொம்ப டிப்ரெஷன் உங்களுக்கு. அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மதர் கேரக்டரில் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கன்னிங் பர்சனாக இருக்காங்க. அவங்க ரொம்ப அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க.
அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்பில் இருப்பாங்க, ரொம்ப அன்பாக கனிவாக பேசி லாக் பண்ணுவாங்க அவரை. அது உங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, அவங்கள அப்படி தான் லாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு சிலரோட எதிர்பார்ப்பு என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து எப்போ வருவாங்க, அதையே நினச்சி ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்காக ஒரு சில இது மெயில் எனர்ஜி சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து உங்கள் ஃபீமேல் எனர்ஜி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குது, இன்டென்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும். இந்த ஓவர் தாட், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கார்ட் வழியாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் அவங்க உங்களை தேடி வரத்துக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஃபெயிலியர் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா, அங்கே உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது. அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா, தொடர் ஃபெயிலியர் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இந்த லேகிங் வராது. நீங்கள் போகிற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் முன்னெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உல்ட்டாவாக மாறும். கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்களேன். நீங்கள் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நீங்கள் அடி வாங்க மாட்டீங்க, அடுத்தடுத்து போகிற இடத்துலலாம் அடி வாங்கிட்டுருக்கும். இதுக்கு காரணம் உங்களோட ஆழ்மன பதிவு. இதை பற்றி இப்போ நிறைய விஷயங்களை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டில் வேணாலும் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப லென்த்தாக போகுது அந்த வீடியோ. அதை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா. இதுலேருந்து ஒரு ரெமெடி உங்களுக்கு இருக்குது, அது மட்டும் சொல்கிறேன். அந்த ரெமெடி என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய அதை பற்றி பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை பற்றின கிளாஸஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட எண்டுலேயும் வந்து 6ஆம் கிளாஸ் பற்றி போட்டிருக்கேன். அது வந்து ஒரே ஒரு கிளாஸ் பற்றி தான். 6ஆம் கிளாஸ்னால் என்ன, அதில் எத்தனை விதமான டாபிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேஜர் கிளாஸ், மாஸ்டர் கிளாஸ்லாம் அதில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆழ்மன பதிவுகள் உங்களோட இந்த ப்ரீவியஸ் லைஃப்பில் ஏற்பட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்களோடையும் நீங்கள் வந்து அந்த பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதோட டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. ஓகேவா? ஓகே கேஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது, ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள் சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி வந்து சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 55544 அவரோட நம்பர். ஓகேவா? அந்த நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. 1111 111 பார்க்குறது, 222 பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு 333 கூட தெரியலாம். இது மாதிரி நம்பர் நீங்கள் எந்த நம்பர் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்களோ அந்த நம்பர் போட்டு அந்த ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்களோட கைடன்ஸ் இது. அவங்க தான் அவங்கள வந்து கொண்டு வந்து இந்த கைடன்ஸை கொடுக்க வைக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஹாப்பியாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். கான்ஷியஸில் ரொம்ப என்னை போல் யார், நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் அடிச்சு தூள் கலப்புவேன் அப்படின்வீங்க. ஆனால் உள்ள சப்கான்ஷியஸில் விதை போட்டு வச்சுருக்கீங்க. அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க. அப்படியே சொன்னாலும் ஒரு டவுட்டு இதை யாரால் கிளியர் பண்ண முடியும்? டிவைனால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்த்தர் வந்தப்போ கர்த்தருக்கு வந்து அந்த ஞானம் கிடைச்சது இல்லையா? அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த ஹீலிங் இது கிடைச்சது அவருக்கு. அப்போ அவர் தொட்டால் குணமானாங்க. அப்போது அந்த தொடும் பொழுது அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி அவர் வந்து தொடும் பொழுது அந்த மனிதன் வந்து 100% சரணடைஞ்சிருவான் இறைவன் மேலே. இறைவன் நான் அந்த நம்பிக்கை, அவன் வந்து கர்த்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அவனை வந்து குணமாக்கும். அந்த நம்பிக்கை அங்கே இல்லாமல் இருந்திருந்தானா அவன் குணமாக இருக்க மாட்டான். என் கடவுள் வந்துட்டார், என் மீட்பர் வந்துட்டார், என்னை வந்து என்கிட்ட வந்துட்டார், என்னை ரட்சிக்க வந்துட்டார் அப்படி சொல்லி சந்தோஷத்தில் அப்படியே அவனை அப்படியே சரண்டர் பண்ணுறான். அந்த சரண்டர் இருக்கும் பொழுது இறைவனால் உன்னை வந்து காப்பாற்ற முடியும். சரண்டர் இல்லைன்னா நீயே உன்னை வந்து பெருங்குழியில் தள்ளிக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதனால்
இந்த ஓவர் திங்கிங், ஓவர் தாட்டு, ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் வேணாம். உங்களை சரண்டர் பண்ணுங்கள். இறைவன்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். மேடம் எப்படி மேடம் சரண்டர் பண்ணுறது, என்ன மேடம் செய்யுது, எப்படி எனக்கு தெரியல அப்படின்னா, ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டிஸ்கஷன் ஒரு 1/2 hour உங்கள் லைஃப்காக. இப்போது ஒரு 20 வருஷம் 25 வருஷம், ஒரு சிலர் 40-45 வயசு வரைக்கும் கூட இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் சரியாக இல்லை, ஃபேமிலி லைஃப்பில் சரியில்லை. ஃபஸ்ட்டு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரேக் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் ஒன்று போவீங்க, செகண்ட் லைஃப்பும் சரியில்லைன்னா அப்போ தான் யோசிக்கிறீங்க. அது முன்னாடியே யோசிங்களேன். இப்போ காலேஜ் படிக்கிறதுலேருந்து, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஆழ்மன பதிவுகளோட இந்த இதுதான் உங்களை வந்து நாளடைவில் அது வந்து பெரிய விருட்சமாக மாறுது. இதை பற்றியெல்லாம் ப்ரீவியஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இதுக்கான புரிதல் வந்து ஒரு 1/2 hour ஒரு உங்களோட லைஃப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும் அந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்காக ஒரு 1/2 hour உங்கள் லைஃப்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ இந்த ஒரு பதிவிலையும் சொன்னோம்னா என்னால் ஒவ்வொரு வீடியோவும் 1 hour 2 hours போயிடும். அதனால் இது கலெக்டிவ் ரீடிங். இதில் நிறைய பேருக்கு கரெக்டாக இந்த ஒவ்வொரு கார்டும் அவ்வளோ வேல்யூபிளான கார்டு. இந்த கார்டெல்லாம் வந்து டிவைனோட எனர்ஜி. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நான் இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் இன்றைக்கே நீங்கள் பார்க்குறாங்க தான் சூட் ஆகும்னு? நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு எப்போ உங்கள் கண்ணில் அது படுதோ அப்போது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான கைடன்ஸாக அதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் இதுதாங்க இங்கே மேஜிக்கு. இந்த மேஜிக் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு குரு, ஒரு லைஃப் கோச், ஒரு கிளாஸ் டீச்சர் கிடச்சிட்டாங்க. அப்படியே பிளைடாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். லைஃப் ஜிங்காலலாம் என்ஜாய் பண்ணி வாழுங்க. உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் தெரியல, எப்படி வந்து உங்களை வந்து உங்கள் பர்சனை எப்படி மாற்றிக்கணும்னு தெரியல. நீங்கள் ராங் விர்ச்சுவல்ஸ் பண்ணி, ஒரு சிலர் வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள பிரிக்கணும், ஒரு லவ்வராக இருக்கிறவங்கள பிரித்து நம்மக்கிட்ட வச்சுக்கணும், நம்ம பேச்சை கேட்கணும்னு சொல்லிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பிரயத்தனமே படாது. அது அந்த டைமுக்கு ஒன்றா, ஏன்னா அப்போ வந்து அந்த எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். அது நீங்கள் பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து உங்களோட எனர்ஜி லோவாக இருக்கும். அதனால தான் அதோட வேலை வீரியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டு உங்களை சரண்டர் பண்ணி இறைவனோட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டிவைன் பவருக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து சரண்டர் ஆகிடும். தெரியுமா? அந்த அற்புதம்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம் நாங்கள். அதனால தான் உங்களை இந்த லேக்லேருந்து வெளில எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக வாழ தான் வந்தீங்க. ஏன் இந்த நெருடல், ஏன் இந்த கஷ்டம்? ஓகே, எவ்வளோ புரிதல், எத்தனை விதத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த மெசேஜை நான் இறைவன் என் மூலமாக கொடுக்க வைக்கிறார் பாருங்கள். சந்தோஷமாக அவருக்கு ஹாப்பியாக தேங்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க் பண்ணுங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட எண்டுலேயும் 6ஆம் கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் பற்றி கொடுத்துருப்பேன். அதில் எத்தனை டாபிக் இருக்குது பார்த்துக்கோங்க. மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸு, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கே ஸ்பெஷல் கிளாஸ் அது. ஓகே, ஸ்பெஷல் கிளாஸு கற்றுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், இது வந்து ஹார்ட் சக்கராக்குரியது. இந்த பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? The past is now behind you. Release it and embrace new opportunities, new possibilities. New path is now available to you. Follow it with faith. புரியுதா? எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. இந்த கார்டு பைல் 2 சூஸ் பண்ணவங்க பிரேக்கில் இருக்கீங்க. கன்ஃபார்மாக பிரேக். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி பிரேக்கில் இருக்கிறீங்க. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த கரண்ட்டில் இருந்து அவங்களோட பிரேக்கு வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிங்க, பட் அந்த கோபதாபங்கள், அந்த வருத்தம், அது எல்லாத்தையும் அப்படியே தான் மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த கார்டுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு தெரியுது. உங்களோட மன உளைச்சல், வேதனை எல்லாத்தையும் வந்து பின்னாடி வச்சின்னு இருக்கீங்க.
அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பாசிபிலிட்டிஸ், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வழிவிடுங்க. நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை ரொம்ப இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நம்பிக்கை என்றால் என்ன, அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்பிக்கை என்றால் என்ன? உங்களுக்கு அது ஒரு வார்த்தையில் எத்தனை விஷயங்களை சொல்லிட்டாரு பாருங்க அவர். இந்த பழைய விஷயத்தை நீ வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் புது விஷயத்தை உன்னால் ஈர்த்துக்க முடியும். நீ வந்து லெட் கோ பண்ணவே இல்லை, ஃபர்கிவ்னஸ் பண்ணலை. மன்னித்தல், லெட் கோ, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? லெட் கோன்னா அதை பற்றி நினைக்காது, அதை விட்டுட்டு, அது உங்களுக்கு சரி போ 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 ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லி விட்டுறல. அது மன்னிச்சு அந்த மாதிரி சொன்னால் அதை பற்றி திருப்பி திருப்பி நினைக்கக்கூடாது. அவங்க மேலே கோவப்படக்கூடாது. அந்த சுச்சுவேஷனை பற்றி கோவப்படக்கூடாது. அந்த மனுஷரை பற்றி கோவப்படக்கூடாது. ஓகேவா? ஃபர்கிவ்னஸ்னால் அதை மன்னிக்கணும். அவங்கள வந்து மன்னிக்கிற அளவுக்கு, மேடம் நான் என்ன மகன் அவரை மன்னிக்கிறதுக்கு, என்னை இவ்வளோ துரோகம் பண்ணால் நான் எப்படி மேடம் மன்னிக்க முடியும்? நோ நோ நோ, நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். அவனுக்கு இந்த கர்மாலாம் எப்போ நடக்கும்னு நான் வெயிட் பண்ணி காத்து அதை பார்த்த பிறகு தான் நான் சந்தோஷப்படுவேன். அப்போ தான் என்னோடய மனசு திருப்தி ஆகும். ஒரு சிலர் இந்த மாதிரி கூட தாட் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டு மோஸ்ட் ஆஃப் மனிதர்களோட இயல்பு அது அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு, கருணை, பாசம், மன்னித்தல் இதெல்லாம் எதையுமே வந்து டீச் பண்ணாத ஒரு கல்வியை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க. ஓகேவா? இப்போவும் வந்து நீங்கள் இப்போ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எஜுகேஷனை தான் படிச்சுட்டு வரீங்க. ஓகேவா? பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னா, வேறு கிளம்புறாது, என் வேலையை பார்க்குறேன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருப்பீங்க. ரோட்டில் யாராவது அடிபட்டு டக்குன்னு ஸ்ட்ரக்காக இருந்தாங்கன்னா கூட என்ன ஏதுன்னு போய் எத்தனை பேர் கேட்குறாங்க? அப்படியே பார்த்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கிறது. அந்த அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் இல்லாத கல்வி, அதை படிச்சுட்டு வர நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்தீங்கன்னா கூட செல்ஃபிஷாக தான் இருப்பீங்க. செல்ஃபிஷ்னஸை தான் சொல்லித்தருது இன்றைக்கி எஜுகேஷன். அடித்து சொல்வேன் நான், ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கல்வியை, இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, தமிழ் மீடியத்தில் படிக்கிற தாய்மொழி கல்வி, தமிழ் மீடியம்னு விட்டுருங்க, தாய்மொழி கல்வியை படிக்கிறவங்க ஓரளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட அந்த அன்பு பாசத்தோடு இருப்பாங்க. 50% சொல்கிறேன். ஆனால் இந்த அதர் லாங்குவேஜில் வந்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அது இருக்காது. ரோபோவை மாதிரி தான் இருப்பீங்க. ஓகேவா? கடமைக்காக செய்வீங்க. அதில் ஒரு அன்பு பாசம்லாம் இருக்காது. ஆத்மார்த்தமாக செய்கிற வேலைக்கும் கடமைக்காக செய்கிற வேலைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை லவ் பண்ணி அதை சந்தோஷமாக செய்யும்போது அதோட ரிசல்ட் வேறு லெவலு. அந்த கடமைக்காக அந்த என்ன சொல்கிறது, இதை செய்யலைன்னா இன்றைக்கி இந்த இந்த மிஸ் வந்து நம்மளை திட்டுவாங்க, அவங்கக்கிட்ட பேச்சு வாங்கணும். அந்த மிஸ்ஸை பற்றி அப்படியே எடாகூடமாக திட்டுறது படிக்கும்போது. அதே மாதிரி வேலை பார்க்கும்போது அந்த மேனேஜருக்கு வேறு வேலையே இல்லை. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை இந்த கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அதுக்கு தாம் கத்துவார். அவரோட பெரிய என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்களும் கூட மேலே இருக்கிறவங்களும் ஒரு இதோட அப்படி தானே அந்த கடமைக்கு தான் அங்கே செய்கிறீங்க. அதனால தான் அந்த வெறுப்பு, அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்காது. அதை வந்து அந்த அவுட்புட் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிப்பாங்க, அதை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு காண்டாயிடும், சார் என்ன செஞ்சாலும் இப்படி தான் போய் பேசுகிறாரு. அதே மாதிரி அங்கே கிளாஸ் டீச்சரை திட்டிட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ரியாக்ட் உங்களுக்கு நடக்குதுன்னா அங்கே ஸ்கூல் லைஃப்பில் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, காலேஜில் அங்கே தான் அப்படி தான் நடந்திருக்கும். ஓகேவா? அதனால தான் எந்த வேலையை செஞ்சாலும் நேசிங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க, அந்த பழைய விஷயங்களை லெட் கோ பண்ணல, அவங்கள மன்னிக்கவும் இல்லை. அந்த 2 விஷயம் அங்கே அந்த முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு, கார்ட் கட்டிங்னு. அது ஈஸியெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த மேலோட்டமாக கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் மன்னிப்பு கொடுக்குறதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாதுக்கண்ணா. மேடம் நான் அப்படிலாம் மன்னிச்சிட்டேன் மேடம், நான் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது மேடம் அப்படின்ட்டு.
உங்களோட இந்த விஷயம் வந்து சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு, இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயம்லாம் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை எப்படி பிரேக் பண்ணணும்னு அந்த வித்தை தெரிஞ்சால் தான் அதை பிரேக் பண்ண முடியும். நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் நான் மன்னிக்கிறேன், நான் வந்து லெட்கோ பண்ணலாம், அது லெட்கோ ஆகாது, அது கார்ட் கட்டிங் நடக்காது. இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில் வச்சுருக்கேன். கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கிளாஸ், அதில் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்காகவே. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, பிரேக்கில் இருக்கிறவங்க, நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிளாஸ் தான் உங்களுக்கு சூட் ஆகும். ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு. அதெல்லாம் மற்றெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், மாஸ்டர் கிளாஸஸ். யாருக்காவது வந்து ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது கற்றுக்கோங்க. தட்ஸ் இட். சரி, ஃபர்தராக உங்களுக்கு வந்து டாரூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கார்டு வழியாகவே என்னை இவ்வளோ பேச வச்சிட்டாரு சாமுவேல் ஏஞ்சல். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் நாம் இப்போ டாரூட் வழியாக பார்க்கும்போது இன்னும் சுச்சுவேஷனை ஸ்ட்ராங்காக சொல்லுவார். என்ன சொல்கிறது, நான் அங்கே சொன்ன விஷயங்களுக்கு அதுக்கான ப்ரூஃபாகவே இதில் வரும். பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கோ? நீங்கள் ஒரு சில பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? உங்களோட இந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இந்த மாதிரி பிரச்சனை ஓடின்னு இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொன்னது தான், கார்ட்லேயே பார்த்துட்டேன், பிரேக்கில் தான் இருக்கீங்க, ஓகேவா? நிறைய அதுக்காக முயற்சி பண்ணி நிறைய பிரேக், அந்த ஃபெயிலியர் பார்த்துட்டிங்க. ஒரு சிலர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணி ஓஞ்சி போயிட்டு நியூ டைரக்ஷன் மூவ் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப ஃபெயிலியர் கொடுத்து உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நியூ பார்ட்னர் வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் வேணும், நான் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணணும், என்னோடய ஃபேமிலியில் குழந்தைகளோட, கணவன் மனைவியாக குழந்தைகளோட நான் வந்து நல்லா ஒரு வெல் செட்டில்டு ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது சில பேருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் செய்கிற மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பலித்தமாகும், கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஆனால் இந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா, இப்போ தான் இந்த கார்டு வழியாக எனக்கு தெரிஞ்சுது, சரி நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பாஸ்ட்டை வந்து லெட்கோ பண்ணலை, அந்த பர்சனையும் வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணல, மன்னித்தலும் இல்லை, பாஸ்ட்டு இதில் இருந்து ஹீலாகவும் இல்லை நீங்கள். ஆனால் நியூ டைரக்ஷன் எடுத்திருக்கீங்க, நியூ முடிவுக்கு எடுத்திருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் அந்த முடிவெல்லாம் எடுக்கலை. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் அவர் எப்போ வருவாரோ வரட்டும், இல்லை அவங்க எப்போ வருவாங்களோ வரட்டும், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிலரோட நிலைப்பாடு. சரியா? உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துடுச்சு. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க, மைனஸாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க. ஆனால் இப்போ பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான். நீங்கள் வந்து ஏதோ நல்ல குட் கர்மா பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த நல்ல விஷயத்தை ஈர்த்துக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை. ஆமாம், கரெக்ட். ஏன்னா உங்கள் மைண்டு ரொம்ப டூயலாக இருக்குது, ஸ்டடி மைண்டு இல்லை. மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் நான் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி தைரியமாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கோபம், தாபங்கள், என்ன சொல்ற ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய பர்சன். அந்த அழுத்தம்லாம் ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கீங்க. ஐ மீன் மண்ணுங்கிறது வந்து உங்கள் மனசு, அதை தான் சொல்ல வரேன். அந்த மண்ணுக்குள்ளே, மனசுன்ற அந்த மண்ணுக்குள்ளே விதையை ஸ்ட்ராங்காக விதைச்சி வச்சுருக்கீங்க. அது அப்பப்போ எட்டி எட்டி பார்க்கும். ஒரு சில நேரம் உங்கள் கூட இருக்கிறவங்கள கடிச்சு வச்சுருவீங்க.
அது யாராக இருந்தாலும் சரி, அது லவ்வராக இருந்தால் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்க உங்களோட ஃபேமிலி மெம்பர், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸு, யார் மாட்டுறாங்களோ அவங்க கதிக்கு அதோ கதி தான். அப்படிலாம் படக்கூடாது. ஓகே, நீங்கள்லாம் டிவைன் பாத் சேனலில் பார்க்குறீங்க, இந்த கோபதாபங்கள், இந்த வார்த்தையை விடுறது, இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வரணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது இதை பற்றி உங்களோட பிஹேவியர் ரொம்ப சேஞ்சாக இருக்குதுன்னு உங்களுக்கே சில நாட்களாக தெரியுது. ஆனால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? இப்போ உங்களை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடடா எப்படி இப்படி நம்ம தான் இப்படி இருந்துகிட்ருக்கோம், இப்படி சொல்கிறாங்களே, நம்ம எப்படி மாற்றிக்கிறது, நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு? டக்குன்னு உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வருதா? அப்போ என்ன செய்யணும்? ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலரோட குணாதிசயங்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. அதுக்கான மலர் ஹீலிங் தான் அது. அது மருந்துன்னே நான் சொல்ல மாட்டேன், மருந்து கிடையாது. அவங்க ஏஞ்சல்ஸ், ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ் அவங்க. ஓகேவா? அவங்க உங்களோட லைஃப்குள்ளே வராங்கனாலே நீங்கள் ஹீல் ஆகிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஹேபிட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை வகையான அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனசை இது பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணிக்கும். அதாவது அந்த மனசு குரங்கு மாதிரி தாவும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இது சொல்லுவாங்கள்ல, பச்சோந்தியை சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகிற மனசை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு நார்மல் கரண்ட்டில் கொண்டு வரும் அந்த ஃப்ளவர் தெரப்பி. அதுதான் அதில் மேஜிக். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹேபிட், இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் தெரப்பி எடுங்க. ஓகேவா? ஏதாவது டீட்டெயில் வேணும், இதை பற்றி ஃபர்தராக எதுவுமே நான் நீங்கள் எனக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு எனக்கு தலைவலி மாத்திரை கொடுங்க, எனக்கு கை கால் வலி அதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கறது கிடையாது. ஓகேவா? கவுன்சிலிங் பண்ணி தான் தருவேன். ஏன்னா கவுன்சிலிங் பண்ணும்போது தான் அந்த மனநிலை எத்தனை விதமான சுச்சுவேஷன் உங்களுக்கு நீங்கள் லேக் ஆகிட்ருக்கீங்க, என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு மைண்டு யோசிக்குது, உங்கள் மைண்ட் செட்டெல்லாம் செக் பண்ணுவேன் நான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் தரணும். ஒரு சைக்காட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் அவங்கள நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கான இது ப்ரிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி தான் உங்களோட மனநிலைமை, மன ஓட்டத்தெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஓகேவா? அதனால் எனக்கு பிரேக்கில் இருக்கேன், எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க, நான் திருமண வாழ்க்கை எனக்கு ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது, வாழ்க்கை வரப்பு தகராறு அதிகமாக போயிட்டுருக்கு, ஓவர் திங்கிங் இருக்குது, ஒரு டேப்லெட் கொடுங்க, நத்திங், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போயே சொல்கிறேன், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதில் அப்போ கவுன்சிலிங் தருவேன். பர்சனல் ரீடிங்னா டாரோட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை ஹீல் பண்ணி சரி பண்ண முடியும் ஈஸியான வழியில். அந்த இங்கிலீஷ் மெடிசன் மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? நேச்சுரலாக உங்களை எப்படி இறைவனோட அது டிவைன் பவர் அது ஃப்ளவர் தெரப்பிங்கிறது டிவைன் பவர். இப்போயாவது புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன் நான் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள நான் எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த லேகிங்க்கான விஷயம், இந்த ரூட்டை கண்டுபிடிச்சேன்னு. இந்த லேகிங்க்கான ரூட் எங்கே இருக்குங்கிறது இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக என்னால் கைட் பண்ண முடியுது. பொழைச்சிக்கோங்க, முழிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்களுக்கு இந்த ரெமெடியை கொடுக்குறார், இந்த விஷயங்களை தெரிவிக்கிறார். ஓகேவா? முழிச்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள்லாம் அபவ் 50, 55, 45 அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சிலர் அபவ் 40 இருப்பீங்க. நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம் எதுவுமே திரும்ப வரல. ஏன் என்னை ஏமாத்துனாங்க, ஏன் இப்படி என்னை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதே யோசனை அதையே நினச்சி ரொம்ப வருஷமாக உங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தெரியுமா? இப்போ காலம் போனதுக்கப்புறமா என்ன செய்கிறது? கண்டிப்பாக ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் கஷ்டப்படுறீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களோட சுற்றி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறவங்களே உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஒரு சிலர் கார்மிக் சிச்சுவேஷன், இப்போது நீங்கள் சில இப்போ திருமணமாகி இருக்கீங்க, ஒரு சில பேர் ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன், உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கார்மிக் ஆகுது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இன்னும் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையாவே இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்.
இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் சரியான புரிதல் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ கூட லிங்க்கில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க வீடியோட எண்டில். அதே மாதிரி ஆரா கிளாஸ் பற்றி அது ஒரு கிளாஸில் நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது, நிறைய டாபிக் கவர் பண்ணுறேன். அதோட டீட்டெயில் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு, ஓகேவா? அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏதாவது மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா அதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. நீங்கள் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க, அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். 444 555 111 333 222 கூட பார்ப்பீங்க. எனக்கு இன்ட்யூஷன்ஸ் வருது, அதனால சொல்கிறேன். 111 1111 பார்க்குறீங்க அப்படின்னா நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களை இந்த பழைய விஷயங்கள்லேருந்து இந்த அழகான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு, ஓகேவா? சிறகடிச்சு பறங்க, ஓகே? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகே? கிளாஸஸ் ஏதாவது வேணால் கற்றுக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க, ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. புரிச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், உங்கள் பர்சனை பற்றி இல்லை தேர்ட் பார்ட்டி ஏதாவது இருக்கா உங்கள் லைஃப்பில் நடுவில், அப்புறம் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சோலார் ப்ளக்ஸ் சக்ராக்குரிய ஹீலிங் பிரமிட். இது சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த பைல் பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? Give thanks for the blessings of love soon to come your way. Yes. Know that you deserve to be and have all that your heart truly desire. இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் தேங்க் பண்ண ரெடி ஆகிடுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. நீங்கள் நினைக்கிற, நீங்கள் என்ன ஆத்மார்த்தமாக வேண்டினீங்களோ கேட்டிங்களோ, ட்ரூ லவ் வேணும்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? கனவு காண்டிருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ண கனவு அந்த மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் சொல்கிறாரு. அதனால் நன்றி சொல்வீங்களாம். நீங்கள் நினைக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் நினச்ச லைஃப்பை நீங்கள் வந்து லீட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? So know that you deserve to be and have all that your heart truly desire. Give thanks for the blessings of loves soon to come your way. What a beautiful reading. Wow, very wow. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க கைஸ், தேங்க் பண்ணுங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் சூஸ் பண்ணியிருக்கிறவங்க நியூ பிகினிங்ஸ்க்காக தான் வெயிட்டிங். எஸ், நீங்கள்லாம் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பட் பாஸ்ட் ஃபெயிலியர் இருக்குதுக்கண்ணா. உங்களோட ஏஜ் குரூப்லாம் 25, 20, 30 அந்த மாதிரி இருக்குது. எஸ், ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நீங்கள் வந்து அடிவாங்கலை. ரீடிங் பார்க்குறவங்க இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஓகேவா? உங்கள் ஜாபு, படிப்பு எல்லாத்துலேயும் எஸ். ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த பழைய பாஸ்டில் நடந்தது, கரண்ட்டில் நடந்தது, உங்களுக்கு நடந்த அந்த இழப்புகள், அந்த என்ன சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட நீங்கள் வந்து யாரையும் நம்ப மாட்டீங்க. அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது உங்களுக்கு. கரண்ட்லேயா இருக்கட்டும் இல்லை பாஸ்ட்லேயா இருக்கட்டும், அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்களோ, அவங்க அவங்கள மாதிரி பண்ணிவிடுவாங்களோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங், இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்துருக்கீங்க, ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஒரு சிலர் பிலோ 35 இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து அபோவ் 40, 45 அந்த மாதிரி கூட தெரியுது. 35க்கு மேலே இருக்கீங்க.
இந்த ஃபெயிலியர் கொடுத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு அபவ் 45 மேலே இருப்பார் ஒரு சிலருக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிலேயே கூட இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கு ஏதோ சம்திங் நீங்கள் ஏதோ முடிவு பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப உங்களை வந்து என்னென்னா முன்னெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிற வேலையில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நோட்டை சொல்லுவாங்க, உங்களை ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. என்னடா இது முக்கியமாக சப்போர்ட் பண்ண வேண்டியவங்களே நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே, நம்மளோட நல்ல விஷயங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் அந்த உங்களோட விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ரொம்ப உங்களோட ரிலேஷன்ஷிப் இதை வந்து சரி பண்ணிக்கணும், நீங்கள் நினச்ச நபரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் பாஸ்ட் லைஃப்க்கு எண்டிங் கொடுத்துட்டு நியூ டைரக்ஷன் தான் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கான நீங்கள் கேட்ட மாதிரியான அந்த நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தான் கார்டு மூலமாக சொல்லிட்டார். அதுக்கு உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இவ்வளோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வரும்பொழுதும் அந்த விஷயங்கள் வந்து தடைப்படுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் இப்போ நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கள்ல, டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதை டேக்கிள் பண்ணுவீங்க. ஆனால் எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் கூட வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் வந்து கருப்பசாமி வழிபடுறது, அப்புறம் வந்து மைக்கேல் ஏஞ்சல், முருகர், ஒரு சிலர் வந்து கால பைரவர் வழிபடுவீங்க, பைரவரை வழிபடுறவங்க, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் கார்டு அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க. ஒரு சிலர் மகாகாளி வழிபாடு, இது மாதிரிலாம் செய்கிறீங்க. அவங்களோட அந்த கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் திரும்ப விழ மாட்டீங்க. ஏன் இந்த கைடன்ஸ்? அவங்க எப்படி கைடன்ஸ் கொடுப்பாங்க? குருமார்கள் மூலமாக தான் கொடுப்பாங்க. குருமார்கள் வந்து கடவுளுக்கு முந்தின நிலையில் இருக்கிறவங்க. கடவுள் வந்து குருமார்கள் மூலமாக தான் உங்கள்கிட்ட ஸ்பீச் பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கரெக்டான குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஸ்பிரிச்சுவலில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுறேன். கடவுள் உங்களுக்கு இந்த டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்குறாரு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சும்மா என்னதுன்னா ஒரு நல்ல விஷயம் தன்னை வந்து குறை சொல்கிறதா நினச்சிடுறீங்க ஒரு சிலர். அது ஏன் உங்களுக்கு நம்மளோட நிறை குறைகளை யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து நம்மளோட வெல்விஷர், அவங்க தான் உண்மையான வெல்விஷர், அது தெரிஞ்சுக்கோங்க. யாருமே வந்து தன்னோட தவறை வந்து திருத்திக்காமல் போனால் அடுத்தது நீங்கள் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கைஸ். உங்களோட கொஞ்ச நேரம் ஜாலியாக உங்களோட அப்படியே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு உங்கள் கூட ஃபன்னாக இருந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகிறவங்க தான் உங்களுக்கு நல்லவங்க. இல்லை, நீங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. அவங்க பாருங்களேன், நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள், அவங்க விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது நீ இதை செய்யாத, இது பண்ணாத, இது பண்ணி அவங்க தான் உங்களுக்கு ஆறுதலாக நிற்பாங்க. நல்ல விஷயங்களை யார் மூலமாவது கடவுள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாருன்னா அது உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல், உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்குறாரு. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நான் சொல்கிற அந்த ப்ரொடெக்ஷன் கார்டோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு சைனெல்லாம் கொடுத்துட்டார். இப்போ வாய்ஸும் கொடுக்குறாரு டிவைன் பாத் மூலமாக. உங்களுக்கு குருவையும் கொடுத்துட்டார். அதுக்கு ஒரு கிளாஸ், அதாவது டீச்சர் இருக்கிற கிளாஸ் ரூமில் போய் உட்காரத்துக்கான வழியை சொல்லிட்டார். உங்கள் வாழ்க்கை பாடத்தை சரியாக கற்றுக்கோங்க, சரியாக புரிதலோடு நடத்துங்க, உங்களோட சக்ஸஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்ட்டு. டிவைன் பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறது யாராலும் முடியாது. அதையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு கிளாஸையும் கொடுத்து உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங்னாங்கிற அந்த ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்காக, அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் அது இந்த கிளாஸ். அது ஸ்பிரிச்சுவலில் கொடுக்குறேன், ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கான இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கலாம். நான் எப்படி அந்த பர்சனை மீட் பண்ண போகிறேன், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் கேள்வி இருக்கா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயரில் நடக்கலாம். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம் அவங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பொது இடத்துல, ஏதாவது கோவில், அந்த மாதிரி ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவர் வந்து உங்களை மீட் பண்ணலாம். அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பர்சனை நீங்கள் வந்து மேலாக இருந்தால் ஃபீமேல், ஃபீமேல் இருந்தால் மெயில், ஓகேவா?
பார்க்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி பர்சன் நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் என்னன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து ஒரு சிலர் இந்த பாஸ்ட்டில் நடந்த அந்த ஃபெயிலியர்ஸ் அது அந்த நெகட்டிவான மனிதரை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்துட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அது நடக்கும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு உங்கள் கார்டியன் ஏஞ்சல். திரும்ப இந்த இதில் இது அகைன் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்களை அப்படியே கார்டில் திரும்ப திரும்ப அதுதான் வருது. உங்களால் எந்த விஷயமும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற அந்த அந்த ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு அமையும். உங்கள்கிட்ட இருக்க இந்த டூயல் மைண்ட் செட்டை எடுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி வேணாலும் எடுத்துக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸும் வேணாலும் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்துட்டிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பியும் சேர்த்து கொடுப்பேன். இது மட்டும்தான் வேணும் அது மட்டும்தான் வேணும்னிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஓகேவா? நீங்கள் அதுக்கு தான் கவுன்சிலிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது டிசையர் எது கரெக்டாக இருக்குங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிவிடுவேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் புரிதல் வேணும்னா பழைய வீடியோஸ் கூட நான் இந்த வீடியோட எண்டில் தரேன். அதில் இதை பற்றி ப்ரீஃபாக பேசியிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் சாமுவேல் ஏஞ்சல் 44455 நம்பர்லாம் அவரோடது. அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த நம்பர் பார்ப்பீங்க, 111 பார்ப்பீங்க, 1111 இதெல்லாம் 222 333 கூட நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணலாம். அவர் வந்து ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாரு, நீங்கள் அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இதில் நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன், நன்றி சொல்லுங்கள் கைஸ், தேங்க்யூ சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த தேங்க்யூ இன்றைக்கி கார்டு வழியாகவே உங்களை வந்து சொல்கிறார் பாருங்கள். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நான் வந்து எனக்கு ஒன்றும் இது கிடையாது. தேங்க் பண்ணுங்கள் ஏன்னு சொல்கிறேன். அது கடவுள் உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. யூனிவர்ஸ் உங்கள் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்கப்பா. ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? நம்ம இந்த ஒரு விஷயம் கேட்டோம், எதுவும் நடக்கலை, உங்களுக்கு எல்லா வழிகாட்டுதலும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக உங்களுக்கு திரையை நீங்களே போட்டு வச்சுன்னு இருக்கீங்க. லெட் கோக்கு பண்ணல, அப்புறம் வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணல. இதெல்லாம் பண்ணாமல் ஒரு விஷயத்தை எப்படி நீ வந்து இது பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும்? அந்த கால் கட்டிங்கே அங்கே நடக்கலை. உங்களோட ஆழ்மன பதிவில் இருக்க விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து விட்டுடு, முன்னாடி வர விஷயத்த நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கணுன்னா அதுக்கு தயாராக உன்னை வச்சுக்கோ. ஃபர்கிவ்னஸ் பண்ணு, லெட் கோ பண்ணு, ஸ்ட்ராங்காக பண்ணு, கான்ஷியஸில் பண்ணாத, சப்கான்ஷியஸில் போய் பண்ணு. அதுக்கான வித்தையை தான் அது கிளாஸில் லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். சரியா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா பர்சனல் மீட்டிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ரெட் கலர். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கேட்டுக்கோங்க. நம்ம சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட, டிவைன் கிட்ட கேட்டுக்கலாம். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? ஸ்ட்ராங்கான நோ சொல்கிறார். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸிங். நீங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப நாளாக கொஞ்சம் டியூவல் மைண்டில் தான் இருந்திருக்கீங்க. ஒரு தெளிவான ஒரு மைண்ட் அந்த இதில் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஏதோ தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதோ கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா இல்லையா, வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி ஒரு தாட்டில் இந்த கேள்வி எழுந்திருக்கலாம். ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இது வந்து 75% இது மாதிரி இருக்கலாம். அதர் தென் 25% வேறு ஏதாவது கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ, அது ஸ்ட்ராங்கு. ஓகேவா? அதுக்கு டிவைன் கொடுத்தது ஸ்ட்ராங். ஓகேவா? சரி. இப்போ வந்து பைல் 2க்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷம். ஹாப்பியா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. உங்களோட இந்த விஷயங்களுக்கு விருப்பங்களுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் வேணுன்ற மாதிரி கூட உங்கள் இன்டென்ஷன் இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த சைக்கிள் எப்படாப்பா மாறி எனக்கு நியூ பிகினிங்ஸ்
நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா, எனக்கு நியூ லைஃப் அமையுமா, நான் ஃபேமிலியோட நான் வந்து வாழ்ந்து காமிக்கணும் நல்லபடி, அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் ஏதோ சம்திங் வச்சுருக்கீங்க. அது பேஸ்டாக தான் நீங்கள் கேள்வி எழுப்பியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது இது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதெல்லாம் நடக்குமா, என் வீட்டில் வந்து இதை வந்து அரேஞ்ச் ஒரு இது பண்ணுவாங்களா, செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இது ரிலேட்டடாக சில பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். அவரோட நம்பர்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அந்த நம்பர் சொல்லி கூட தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா தேங்க் பண்ண சொல்லி 3வது கார்டு பைல் 3லேயே அழகாக அந்த இது குறித்து சொல்லிட்டார். பிளெஸிங்ஸ் நிறைய இருக்குது வருது. நீங்கள் கேட்ட லவ் ரிலேஷன்ஷிப் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வருது. தேங்க் பண்ணுங்கள், ரெடியாகுங்க அப்படின்ட்டு. அதனால் நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.